இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் குக்கரில் பண்ணுறேன். ஸோ குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கொஞ்சம் போட்டு கீ போட்டுக்கோங்க. எல்லா பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு நான் பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலர் வெங்காயம் சேஞ்ச் ஆன வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆனது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்கணும். நல்லா தக்காளி பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு 2 வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நான் இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நான் குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்லா ரைஸை கீழேருந்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸ் ஃபுல்லாக மேலே இருக்கும். அடுத்து மஷ்ரூம் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஷ்ரூமில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அடுத்து எல்லாம் மசாலா போட்டிருக்கேன். மசாலாக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவரும் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்பைசஸ் போட்டேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து கடைசியாக தயிரும் நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் ஆட் பண்ணலை. ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான மஷ்ரூம் 65 ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.